காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கக்காவை க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டு குளிச்சிட்டேன். நான் கக்கா கூட்டுறத பார்த்து நீங்க எல்லாம் வீடு கூட தான் லைக், கக்கா கூட்டுறதுக்குன்னே இருக்க ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சொல்லி வாங்கி கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் எங்கேயாவது போகலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம். சரின்னு சொல்லி பைக் மிதிக்க ஆரம்பிச்சா வீட்டு பக்கத்துல இருக்க குக்கும்பர் கடைக்கு போயிட்டு நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு குக்கும்பர் சாப்பிட்டேன். இதுதான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஏரியா. பார்க்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா, இதுதான் நம்ம ஊரு. சரி அப்படியே வேற எங்கேயாவது போடான்னு தான் சொன்னேன். அவன் கூட யாரு சேர்ந்தாலும் குரங்கா மாறிடுவாங்க. நானும் விதி விலக்கெல்லாம் கிடையாது, மாறிட்டேன். இல்ல மாத்திட்டான். இதுவும் எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஊர் தான். அப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கும் போது அந்த தாத்தாவை பார்த்தோம். ஒரு தோட்டத்துல இருந்தே பறிச்சு வைக்கிறாரு போல. எங்க ஊர்ல ஜிபே எல்லாம் இன்னும் வசதி வரல, என்கிட்ட காசு இல்ல. அண்ணாட்ட ஜிபே பண்ணி கையில காசு வாங்கிட்டேன். பொதுவா எனக்கு ஜாக் ஃப்ரூட் இல்ல, அதோட ஸ்மெல் கூட பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம சாப்பிடாடிக்கு வீட்டுக்காவது வாங்கிட்டு போலான்னு தோணுச்சு. தாத்தாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நல்ல பழமா தாங்க, இல்லாட்டி வீட்டுல செருப்பால் அடிப்பாங்கன்னு சொன்னேன். வீட்டுல இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் நீ புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. போற வழியில சரியான ரெயின். வீட்டுக்கு வரவே 2 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூங்கிட்டு 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். வீட்டுக்கு எங்க சித்தி வந்திருந்தாங்க. எங்க அம்மா நேத்து இருந்து கடை டீ சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. ஊர்லயே வச்சு ஒரு நல்ல ஹோட்டல்னா இதுதான். அங்க போய் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு, நான் சாப்பிடறதுக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு நேரா நம்ம பப்ளுவை கூப்பிட்டு வடை கடைக்கு போயிட்டு பப்ளு நல்லா வடை அடிச்சான். இன்னைக்கு நல்லா அடிச்சிட்டான். வீட்டுக்கு வந்து எனக்கும் பப்ளுக்கு அம்மாவை காஃபி போட சொல்லிட்டு ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ண கையெல்லாம் நாரிடுச்சு. சரி கட் பண்ணி பப்ளு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அவன் தொடர்ந்து பாக்குறது என்னவோ இந்த சாதனை அக்காவை தான். எங்க அம்மா வரும்போது வீடியோ தள்ளி விட்டுறான். நல்ல பிளேன் அடிச்சு ஊரே மாத்திர வீட்டை மாத்திர மக்களே. சரி வயசு பையன் புஜ்டிக்கா வளரன்னு நானும் கொஞ்சம் காஃபி ஊத்திட்டேன். 40 பீஸ் தான் ஜாக் ஃப்ரூட் வந்துச்சு. 2 மாமா வீட்டுக்கு ஒரு சித்தி வீட்டுக்கு கொடுத்து பங்க பிரிச்சாச்சு. இவள்கிட்ட நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கேட்டு வாங்குறதுக்குள்ள என்னோட எனர்ஜியே லாஸ் ஆயிடுச்சு. எங்க மாமி எனக்கு சத்துமாவு லட்டு பண்ணி கொடுத்தாங்க. சரியான டேஸ்ட். இவன்ட்ட நட்ஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி. நான் வீட்டுக்கு போகும்போது நானும் வருவேன்னு சொல்லி அடம் முடிச்சது 2 வந்துருச்சுங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பரோட்டா வாங்கி கொடுத்து 4 முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. இதோட இந்த டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பை பை, நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.